அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே நம்முடைய நிலைவாசலில் நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான பௌர்ணமி தீப வழிபாடை தான் பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயமும் சரி, கெட்ட விஷயங்களும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளார வரணும் அப்படின்னா அதற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பது நம்முடைய வீட்டு நிலைவாசல் தான். நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, நம்முடைய நிலைவாசலை, அதை சுற்றியுள்ள பகுதியை நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு அமாவாசை தினத்துக்கும் பௌர்ணமி தினத்துக்கும் நம்ம சில முக்கியமான விஷயங்களை நிலைவாசலில் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலையை தீர்மானிப்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள், வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் போய் கேட்டு பார்த்திங்கன்னா, எப்படா வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர், ஐயோயோ வீட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கு போனாலே நிம்மதியே இருக்காது, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருந்துடலாமே அப்படின்னு சில பேருக்கு எண்ணம் இருக்கும். இது எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதிர்வுகள். ஏன்னா அந்த அதிர்வுகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதிலும் அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே அப்படி ஒரு மாற்றம், தாக்கம் வருது அப்படிங்கிற போது, இந்த பௌர்ணமி தினத்தில், அதிலும் பங்குனி பௌர்ணமியில் நிலவு பூமிக்கு மிக அருகில் இருக்கும். நிறைய மாற்றம், எண்ண ஓட்டங்களில் நிறைய மாற்றம். நம்ம மனசே ஒரு நிலையில் இருக்காது, தடுமாற்றங்கள் இருக்கும். இது நல்லா வருமா, அது நல்லா வருமா, இப்படி நம்ம செய்யலாமா, இல்லை அதை செஞ்சால் நம்மளுக்கு தோல்வி வருமா, ஒரு பயம், பதட்டம், இப்படின்னு அவங்க எண்ணத்தில் பலவிதமான அலைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் பௌர்ணமி தினத்தில் அலைகள், கடல் அலைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைய தினம் நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் நம்முடைய நிலைவாசலை நம்ம நல்ல முறையில், அந்த நிலைவாசலில் நல்ல ஒரு அதிர்வை தரக்கூடிய விஷயங்களை, ஒரு விளக்கை ஏற்றி வைக்கும்போது நிச்சயமாக நமக்கு குடும்பம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். குடும்ப உறுப்பினர்களுடைய மனது மிக தெளிவாக இருக்கும். ஸோ நாளைக்கு நீங்கள் 6 மணிக்கு மேலே நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் செய்யலாம், 7 மணி 8 மணி எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். நாளைய தினம் முருகனை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வானத்தில் பார்த்திங்கன்னா நிலவு முழு பொலிவோடு ஒளி வீசி கொண்டிருக்கும். ஸோ நம்ம சந்திரனுடைய சகோதரியாகிய அந்த பார்வதி தேவியின் முகம்தான் அந்த நிலவு அப்படின்னும் சில பேர் வர்ணிப்பார்கள். உங்கள் வீட்டோட வலது புறமோ அல்லது இடது புறமோ இதை மாதிரி நல்லா மஞ்சளை பூசிடுங்க. மஞ்சளை பூசி அதில் ஓம் அப்படிங்கிற அந்த எழுத்தை எழுதுங்க. இந்த ஓம் அப்படிங்கிறது சக்தி வழிபாட்டிலும் ரொம்ப முக்கியமானது, முருகர் வழிபாட்டிலும் முக்கியமானது. இந்த உலகத்தின் அடிநாதமாக விளங்கக்கூடியது தான் அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ ஒளி அப்படிங்கிறது. ஸோ இதற்கு மேலே நம்ம வேப்பிலைகளை வைக்க போகிறோம். இந்த வேப்பிலை அப்படிங்கிறது சக்தியின் அம்சமாக இருக்கின்றது. அனைத்து பெண் தெய்வங்களுக்கும் நம்ம சக்தி வழிபாடெல்லாம் நாளைக்கு அவசியம் நம்ம வீடுகளில் செய்யணும். அப்படி செய்ய முடியாட்டினா கூட இப்படி நீங்கள் வேப்பிலையை வச்சு நம்ம இதற்கு மேல் ஒரு தீபம் ஏற்றும் பொழுது சகல விதமான மங்கள காரியங்களும் நமக்கு நடக்கும். அதே போல் எந்த விஷக்கிருமிகளும் நம்ம வீட்டுக்குள்ளார நுழையாது. ஸோ ஒரு கைப்பிடி, நான் ஒரு 7 எடுத்துருக்கிறேன் வேப்பிலை. ஸோ இதை நம்ம வச்சுட்டு இதற்கு மேலே தான் நம்ம தீபத்தை ரொம்ப அழகாக ஏற்ற போகிறோங்க. இதற்கு மேலே நம்ம ஒரு சின்ன தட்டில் பித்தளையோ அல்லது செம்போ அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்கு உரிய தானியம், துவரை அப்படிங்கிறது செவ்வாய் முருகனுக்கு உரிய தானியம். அதே போல் நாளைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால பச்சை பயிறு. ஸோ இந்த பயிரையும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நாளைய தினம் சொல்ல போகிறோம். இது பார்த்திங்கன்னா உப்புக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும். இது எப்பொழுதுமே நிலைவாசலில் இருக்கும். அமாவாசை இரவுலையும் நான் இதை மாதிரி நிலைவாசலில் வைக்க சொல்லுவேன். அப்படி வைக்கிறவங்களும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பெர்மனண்ட்டாக
இது வந்து எவ்ரி வீக் நான் வந்து மாற்றிடுவேன். வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியிலலாம் கழுவி விடும்பொழுது இந்த உப்பையும் நான் கிச்சன் சிங்கில் கூட்டிகிட்டு புதுசாக உப்பு மஞ்சள் குங்குமம் வச்சிடுவேன். ஸோ இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணலாம். அதை மாதிரி ஈவினிங் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் டெய்லியுமே காமிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த இயற்கை சாம்பிராணி போட்டு ஃபுல்லாக வீடு மேலே கீழே அந்த இயற்கை சாம்பிராணியில் நீங்கள் பூண்டு தோல் போடலாம், குங்குளியம், வெண்கடுகு அதெல்லாம் போடலாம். சரி, இப்படி நம்ம செய்வதன் மூலமாக சந்திரனோட அருள் கிடைப்பதால் நமக்கு தெளிவான மனம், முடிவெடுக்கக்கூடிய தெளிவான குணம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் துவரை அப்படிங்கிறது வேலை வாய்ப்புகளில் நமக்கு நல்ல ஒரு வேலை, அதை மாதிரி கை நிறைய சம்பளம், நமக்கு பிடித்த வேலை, செய்யக்கூடிய வேலையில் அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கும். பச்சை பயிறு வந்து புதன் அப்படின்னாலே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா புத்திகாரகன். அதனால் கூர்மையான புத்தியும் சாதுரியமும் அது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இத்தனை பலன்கள் நமக்கு இந்த ஒரே ஒரு தீபத்தால், அதிலும் நிலைவாசலில் நம்ம ஏற்றி வைக்கும்போது பரிபூர்ணமாக நமக்கு இது கிடைக்குங்க. ஸோ இதை மாதிரியே நீங்களும் செய்யுங்க. நான் இப்போ வந்து கீழே ஒரு அகல் வச்சுருக்கேன். ஏன்னா மறுநாள் நம்ம இதை பறவைகளுக்கு போடணும். டைரெக்டாக நம்ம மேலே ஒரு அகல் வச்சோன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் கீழே வழியுது. ஸோ நான் வந்து கீழே ஒரு அகல் வச்சுருக்கிறேன். மறுநாள் இந்த தானியங்களை நம்ம பறவைகளுக்கு உணவாக வச்சிடலாம். இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாம். ஸோ நம்ம ரொம்ப அழகாக தீபத்தை ஏற்றியாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க 2 சைடும் நம்ம ஏற்றணுமா அப்படின்ட்டு. இல்லைங்க, நீங்கள் ஒரு சைடு ஏதர் ரைட்டு அல்லது லெஃப்ட் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் ஏற்றி வைங்க. இந்த தீபமானது உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையில் இருக்குதோ அந்த திசையிலேயே நீங்களும் ஏற்றி வைக்கலாம். தெற்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏற்றி வைங்க, ஒன்றும் தவறு கிடையாது. 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் இந்த தீபமானது எரியலாம். இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எழுந்து நின்று உங்களுடைய 2 கைகளையும் கூப்பி வானத்தில் நிலவு தெரிகிற இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நிலவையும் பார்த்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. எங்கள் குடும்பத்தில் அனைத்து வகையான முன்னேற்றங்களும் வரணும், செல்வ செழிப்போட நாங்கள் நிம்மதியாக ஆரோக்கியமாக சகல ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படின்னு அந்த நிலவை பார்த்து வேண்டிக்கோங்க. அப்படியே இந்த விளக்கு கிட்ட திரும்பி இப்போ நம்ம சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு மந்திரத்தை, அகத்தியர் அருளிய முருகனுடைய மந்திரத்தையும் நீங்கள் ஒரு முறை உச்சரிக்கலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் முருகா, குருமுருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க, ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இதுதாங்க அந்த மந்திரம். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே உச்சரிக்கலாம், அல்லது இதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டும் நீங்கள் இதை உச்சரிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய மற்ற விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, இந்த வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.